because we are kings and our words matter. என்னைப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னைப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னைப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும் புல் பூமியிலே என்றும் அவர் நடத்திடும் போதினிலே நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவோ? என்னைப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னைப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? தம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பார். பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பார். அஞ்சிடேனே, நான் அஞ்சிடேனே, நான் எதற்கும் அஞ்சிடேனே. அஞ்சிடேனே, நான் அஞ்சிடேனே, நான் எதற்கும் அஞ்சிடேனே. என்னைப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னைப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் நடத்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னை அவர் நடத்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி மயமே. எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி மயமே. என்னைப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னைப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும் புல் பூமியிலே என்றும் அவர் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும் புல் பூமியிலே என்றும் அவர் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவோ?
குறைகள் என்பது ஏது. இன்னொரு முறை, என்னை பெறாய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னை பெறாய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. தயவு செய்து நாம் எழுந்து நின்று பாடுவோம். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளையிலே தொலைக்காட்சியின் மூலமாக, இணையதளத்தின் மூலமாகவும் எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். மீட்பராய் மெய்ப்பராய் அவர் இருக்கும்போது குறைகள் என்பதே கிடையாது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு குறைவே கிடையாது. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எனக்கு எதிலும் எப்பொழுதும் தாழ்ச்சி என்பதே கிடையாது. எல்லாரும் சேர்ந்து பாருங்க. நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார், நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார், நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோணிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனுக்கு அளிப்போம், சீயோன் மலையின் மீதிலே. தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோணிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனுக்கு அளிப்போம், சீயோன் மலையின் மீதிலே. நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம், அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம்.
துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தொலி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தொலி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஓ ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே. என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மகிழாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே. என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே. என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் எல்லாரும் தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே. என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. பேரின்பத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே.
கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள் என்றுள்ளாமே. கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள் என்றுள்ளாமே. பேருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள், பேரின்பம் கொள் என்றுள்ளாமே. கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள் என்றுள்ளாமே. கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள் என்றுள்ளாமே. கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள் என்றுள்ளாமே. கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள் என்றுள்ளாமே. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ. மீட்க வல்லவர், மீட்கெம்மை காக்க வல்லவர். மகிமை என்றென்றும் உமக்கே. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ. மீட்க வல்லவர், மீட்கெம்மை காக்க வல்லவர். மகிமை என்றென்றும் உமக்கே. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ. மீட்க வல்லவர், மீட்கெம்மை காக்க வல்லவர். மகிமை என்றென்றும் உமக்கே. ஏராளமானவர், தாராளமானவர், நீரென் எல் ஷடாய், இறைவாக்கும் தேவன். நீர் போதுமானவர், சர்வ வல்ல தேவரீ. நீர் போதும் போதும் என்றும். ஏராளமானவர், தாராளமானவர், நீரென் எல் ஷடாய், இறைவாக்கும் தேவன். நீர் போதுமானவர், சர்வ வல்ல தேவரீ. நீர் போதும் போதும் என்றும். ஏராளமானவர், தாராளமானவர், நீரென் எல் ஷடாய், இறைவாக்கும் தேவன். நீர் போதுமானவர், சர்வ வல்ல தேவன். நீர் போதும் போதும் என்றும். நீர் போதும் போதும் என்றோ. நாம் எல்லாரும் உள்ளங்களையும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம்.
துதிக்கிறோம் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் தேவனே, ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வழியில் வருகிறோம். காலை வேளையிலே ஏராளமானவர், நீர் தாராளமானவர் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். இப்படி கிருபை ஏராளமாய் தாராளமாய் எங்களுக்கு தந்திருக்கிறது, எல்லாவற்றையும் தந்திருக்கிறது. இதை காணும்படியாக மனக்கண்கள் திறக்கப்படட்டும். எங்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள மனக்கண்கள் திறக்கப்படட்டும் கர்த்தாவே. தேவ ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவீராக. பயங்கள் நீங்கட்டும், சந்தேகங்கள் நீங்கட்டும், சஞ்சலங்கள் நீங்கட்டும், கவலைகள் பாரங்கள் நீங்கட்டும். வெற்றியும் வாழ்வும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு வார்த்தையின் மூலமாய் உண்டாயிருக்கட்டும். முக்கிய துதி கனம் மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். எபேசியர்களது நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு திருப்போம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய கிருபையை குறித்து கடந்த பல வாரங்களாக நாம் போதித்து வருகிறோம். கிருபையிலே வாழ்வது எப்படி என்பதை குறித்து தற்சமயம் போதித்து வருகிறோம். ரட்சிப்பிலே காட்டப்படும் தேவனுடைய கிருபையை பற்றி பார்த்தோம். முடிவு பரிந்து நம்மை காக்கிறதுல தேவனுடைய கிருபை எப்படி கிரியை செய்கிறது என்பதை பார்த்தோம். இதெல்லாம் தேவனுடைய கிருபையை புரிந்து கொள்வதற்காக இதெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது கிருபையில் வாழ்கிற வாழ்க்கை, ஜனங்க சொல்லுவாங்க இல்லையா, கடவுளுடைய பெரிய கிருபை. எதாவது கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கடவுளுடைய கிருபை. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் என்னென்னு விவரமாக விளங்குச்சாங்கிறது இன்னொன்று. ஆகவே இதை விளங்கி கொள்ளும்படியாக இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் கிருபை என்றால் என்ன? கிரியின் அடிப்படையில், தம்முடைய தயவின் அடிப்படையிலே தேவன் நமக்கு காட்டும் அன்பு, தயவு, அதைத்தான் கிருபை என்று சொல்லுகிறோம். நாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, நாம் உண்டாவதற்கு முன்பதாகவே தேவன் நமக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்து தம்முடைய அன்பினாலே நமக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்து விட்டார். அதை நமக்காக அவர் நியமித்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இதுதான் கிருபை. கிருபையில் வாழ்வது என்று சொன்னால் முக்கியமாக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிப்பு மட்டும் இல்லை, எல்லாமே அப்படி தான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, எல்லோரும் சொல்லுவோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. எதுவாக இருக்கட்டும், ரட்சிப்பாக இருக்கட்டும் அல்லது எதுவாக இருக்கட்டும், அது கிருபையினாலே ரட்சிப்பை விசுவாசத்தை கொண்டு. தேவனிடத்திலிருந்து நாம் பெறுகிற எல்லாமே கிருபையினால தான் பெறுறோம். அது விசுவாசத்தை கொண்டு தான் பெறுறோம். அது ரட்சிப்பாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், எந்த விதமான ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய உலகத்துக்குரிய எந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அது கிருபையில் தேவன் தர்றாரு, விசுவாசத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதைத்தான் இப்படி சொல்லியிருக்குதுங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்று. அப்போ கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்தது. அதுதான் கிருபை. கிருபைனா கிருபை கொடுக்கிறது. விசுவாசம் எடுத்துக்கொள்ளுகிறது. கொடுத்தா தான் எடுத்துக்கொள்ள முடியும், கொடுக்கலன்னா எடுத்துக்கொள்ள முடியாது. கிருபை இருந்தால் தான் விசுவாசம் செயல்பட முடியும். கிருபையை புரிந்து கொண்டால் தான், அது போலவே கிருபையை புரிந்து கொண்டால் தான் விசுவாசம் சுலபமாக செயல்பட முடியும். வெறும் விசுவாசம் இருந்து கிருபை ஒன்றும் கொடுக்கலன்னா எடுத்துக்கிறது ஒன்றும் இல்லை. வெறும் கிருபை இருந்து விசுவாசம் இல்லைன்னா எவ்வளோ செய்திருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளுகிறது இல்லை, நாம் அனுபவிக்கிறது இல்லை. ஆகவே ரெண்டுத்தையும் புரிந்து கொள்ள வேணும். அப்போ தான் கிருபையில் வாழ முடியும். இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்னென்னா, தேவன் நமக்கு எதை கொடுத்து வைத்திருக்கிறார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்கிறாங்களே கொடுப்பின அப்படின்னு, அதுதான் போயிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ எல்லாம் கேட்பீங்கன்னு தெரியும் நல்லா. கொடுப்பின அப்படிங்கிறாங்க இல்லையா, அதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி தான் போதித்து வச்சிட்ருக்கிறோம், போதித்து கொண்டு இருக்கிறோம். போன வாரம் ஒரு காரியத்தை பேசினா இந்த வாரம் அதை தொடருவோம்.
போன வாரம் அந்த நாய் கதை சொன்னேன். கடைசியில் அந்த நாய் கதையிலேருந்து திரும்பி பிக்கப் பண்ணுவோம். தன்னுடைய சொந்த வாலையே பிடிக்கிற நாய் விசித்திரமான பிராணி இல்லையா? சொந்த வாலை ஏதோ நினச்சிக்கிட்டு இது நல்லா இருக்குமே, நமக்கு வந்தால் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு விரட்டுற மாதிரி விரட்டுது. அது விரட்டி கடைசியில் பெரும்பாடுபட்டு உளுந்து பிறண்டு வேர்த்து விறுவிறுத்து கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் போராடி கடைசியில் வாயை வாலை கவ்வி பிடிச்ச உடனே அப்புறம் தான் அதுக்கு வழங்குது, ஐயோ இது நம்ம வால்னு. இவ்வளோ நேரம் நம்மகிட்ட தானே இருந்தது, அது இதை போய் ஏன் இவ்வளோ விரட்டணும்னு. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அது போலவே தான். நிறைய பேர் நிறைய காரியங்கள் அதை தாரோம் இதை தாரோம், அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் ஒரு நாள் கண்டுபிடிக்க போகிறாங்க, இதெல்லாம் இவ்வளோ நாளாக இவங்கள்தான் தான் இருந்தது. எது இவங்களுதோ அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு தான் இவ்வளோ உபவாசம், அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு தான் இவ்வளோ கண்ணீர். இந்த நாய் உருண்டு பிறல்ற மாதிரி நிறைய பேர் உருண்டு பிறண்டு கண்ணீர் விட்டு உபவாசம் இருந்து கதறி அழுது எல்லா முயற்சியிலும் ஈடுபட்டு கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்ச பிறகு தான் வழங்குது, ஐயோ அது நம்மது தானே இதுன்னு. அந்த மாதிரி நிறைய கிறிஸ்தவம் கண்டுபிடிக்க போகிறாங்க. அதனால தான் இது முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன், இது நம்மளுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை போய் விரட்ட வேணாம், இது உங்களுக்கு தான், இது உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா, ரொம்ப பிரதானமான முக்கியமான காரியம் என்னென்னா, கடவுள் நமக்காக எதை கொடுத்துருக்கிறார் என்பதை முதல்ல அறிஞ்சிக்கணும். அதனால தான் பவுலுடைய ஜெபத்தை பார்த்து வருகிறோம் இல்லையா? திரும்ப அதுக்கு தான் திரும்ப போகிறோம். 1ஆம் அதிகாரம், அதில் ஒரு முக்கியமான காரியத்தை இன்றைக்கு காண்பிக்க போகிறேன். 1ஆம் அதிகாரத்தில் பவுலுடைய ஜெபத்தை பார்க்குறோம். 16ஆம் வசனத்திலிருந்து அவர் ஜெபம் பண்ணுற விதமே வித்தியாசமானதாக இருக்குது. வாசிக்கிறேன் பாருங்கள். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்போது குறிப்பாக ஒரு காரியத்தை கவனிங்க, என்னத்துக்காக ஜெபம் பண்ணுறாருன்னு. ஏன்னா பவுலுடைய ஜெபம் முற்றிலும் வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்தவங்க சாதாரணமாக இப்படி ஜெபம் பண்ணுறது நீங்கள் பார்க்க முடியாது. நிறைய இடங்களில் 99% பேர் எப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரே இது தாரோம் அது தாரோம், அது இல்லை இது இல்லை, பெரிய பட்டியலே இருக்கும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ன்ற பேரில். அது வேணும் இது வேணும், இதை கூடும் அதை கூடும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. பவுல் அப்போஸ்தலனுக்கு ஜெப குறிப்புன்னு சொன்னால் அநேகமாக நிறைய பேர் நிறைய குறிப்பு சொல்லியிருப்பாங்க, நிறைய தேவைகள் அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் ஜெபம் பண்ணுறது எதுக்காகன்னு பாருங்கள். அவர் கத்தாவே இங்கே இது தாரோம், அவருக்கு இதை தாரோம், இவருக்கு இதை தாரோன்னு ஜெபம் பண்ணல. அவர் என்ன ஜெபம் பண்ணுறாரு? உம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி அவர்களுக்கு தாரும். கடவுளை அறிந்து கொள்ளும்படி, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள 20ஆம் வசனம் 19ஆம் வசனம் சொல்லுது, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுதான் அவருடைய ஜெபமே. அவருடைய ஜெபத்தினுடைய சாராம்சமே என்னன்னா, ஜனங்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி, பிரகாசமுள்ள மனக்கண்கள். எல்லாரும் சொல்லுவோம், ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி, பிரகாசமுள்ள மனக்கண்கள். அதையும் இதையும் தாரும் என்றில்லை. ஏனென்றால் எல்லாம் தந்தாச்சு, எல்லாம் தந்து விட்டபடினால, கடவுள் எல்லாத்தையும் செய்து முடிச்சு விட்டபடினாலே இப்போ அவர் ஒரு காரியத்தில் தான் கடவுள் நமக்கு உதவி செய்ய முடியும். இப்போ நாம் ஜெபத்தை கேட்டு அவர் அசைஞ்சு அவர் ஏதோ ஒன்று செய்கிறதுனால அல்ல. நிறைய பேர் ஜெபம் பண்ணுறவங்க இப்போ அப்படி தான் செய்கிறாங்க. இப்போ தான் நான் ஜெபம் பண்ணி நான் உபவாசம் இருந்து கர்த்தரை அங்கேருந்து அசைச்சு அவர் அங்கேருந்து எந்திரிச்சு இறங்கி எனக்கு ஏதோ செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். இப்போ அவர் நமக்கு செய்யக்கூடிய உதவி ஒன்று தான், பிரகாசமுள்ள மனக்கண்களை நமக்கு தந்து உதவ வேண்டும். மனக்கண் பிரகாசமானா என்ன நடக்குது? அந்த எலிசா தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் மாதிரி தான். வெளியே பார்க்குறான், விரோதிகளுடைய சேனை சூழ்ந்து கொண்டிருக்குது, ரதங்களும் குதிரைகளும். ஐயோ அப்பா என்ன பண்ணுவோன்றான். தீர்க்கதரிசி சொல்கிறாரு, பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இவன் போய் பார்க்குறான், ஒன்றும் கிடையாது, நம்மோட யாரும் கிடையாது.
சொல்கிறான், ஐயோ நான் இப்போ நம்ம கூட யாருமே இல்லையே. அப்போ தான் அவர் ஜெபம் பண்ணுறார், கர்த்தாவுடைய கண்களை திறந்தருளும் அப்படின்னு. கண்களை திறந்தவொடனே போய் பார்க்குறான் பாருங்க, அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளையும் பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு விளங்குது, நம்மக்கிட்ட இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதா, நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய பலம் இருக்குதா, நம்மக்கிட்ட ஒரு வெற்றிக்கு ஒரு பெரிய டீமே இருக்குது நம்மக்கிட்ட, இவரெல்லாம் என்ன பண்ண முடியும்னு அப்போ தான் அவன் கண் திறக்கப்பட்டு பார்க்குறான் பாருங்க. ஆகவே இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த கண்ணில் காணக்கூடாத அளவுக்கு இருக்கிற சக்தியும் வல்லமையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாக வேண்டும். ஜெபமே உங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபம் என்ன? அப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக தான் இருக்கணும். உங்களுக்காக நீங்கள் தினந்தோறும் ஜெபம் பண்ணுறீங்களா? மற்றவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? உங்களுடைய சபையாருக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? மற்ற கிறிஸ்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? என்ன ஜெபமாக இருக்கணும்? ஞானத்தின் தெளிவையும் அளிக்கிற ஆவி, பிரகாசம் உள்ள மனக்கண்கள், இதுதான் வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவை. அது ஒன்று தாரும் போதும், ஏன்னா எல்லாம் தந்துட்டீரு. இது ஒன்று இருந்தால் போதும், என் கண் திறக்கப்பட்டால் போதும், நான் பார்த்தா போதும், எனக்கு புரிஞ்சிடும். பார்த்துட்டா அப்புறம் எனக்கு உண்டாயிடும், அது என் வாழ்க்கையில் அது உண்டாயிடும். என் மனக்கண்கள் அதை காணும்படியாக மனக்கண்களை பிரகாசிப்பிக்க பண்ணும் என்று இப்படித்தான் நாமும் ஜெபம் பண்ண வேண்டும். ஏனென்று சொன்னால் கடவுள் நமக்கு எல்லாத்தையும் ஏற்கனவே கொடுத்து விட்டார். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, இன்னும் கேட்டால் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, முதல் மனுஷன் உண்டாகிறதுக்கு முன்னாடியே தேவன் நமக்காக எல்லாத்தையும் செய்து வைத்துட்டார். அதனால தான் எபேசியர் 1:3 பார்த்தோம். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் தெரிந்து கொண்டு, 3-4 வசனங்கள் என்ன சொல்லுது? உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே தேவன் நம்மை தெரிந்து கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்திருக்கிறார்னு சொல்லுது. அப்போ கடவுள் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே வச்சுட்டாரு. அதை கிறிஸ்துவுக்குள்ளே வச்சு பாருங்கள், அதை என்ன பண்ணார் பாருங்கள், அதை நமக்கு கொடுக்கறதுக்கு, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணார்? எல்லா ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தி அதை கிறிஸ்துவுக்குள்ளே வைத்து கிறிஸ்துவையே கொண்டு வந்து நமக்குள்ளே வைத்துட்டார். அப்போ நான் சொல்லுகிறேன், உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு தேவைப்படுகிற, இன்னும் வருங்காலத்தில் தேவைப்படுகிற அத்தனை காரியங்களுக்கும் வேண்டிய பராமரிப்பை, வேண்டிய எல்லாவற்றையும் என்னைக்கு கிறிஸ்துவை நமக்குள்ளே வைத்தாரோ அன்றைக்கே நமக்குள்ளேயே வைத்து விட்டார். இதுதான் உண்மை. நமக்குள்ளேயே வச்சிட்டார். மறுபிறப்புனா அதுதான் பாருங்க. நான் இப்போ மறுபடியும் பிறந்திருக்கிறேன், இப்போ புதிதான மனுஷன், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார்னா ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை. அவருக்குள்ளே எல்லாம் இருக்குது. அவருக்குள்ளே என்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வெல்லாம் இருக்குது. அவருக்குள்ளே எனக்கு தேவையான எல்லா சக்தியும் பலனும் எல்லாமே அவருக்குள்ளே இருக்கிறது. அப்போ பாருங்க, இந்த மீட்பு எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற கிறிஸ்து, அவருக்குள்ளே இருக்கிற சகல ஆசீர்வாதங்கள், எனக்காக அவர் மூலமாக வைக்கப்பட்டிருக்கிற எல்லாம், இதைத்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவங்களை சொல்கிறேன், பரலோகம் போனால் தான் எல்லாம் கிடைக்கும். நாங்கள்லாம் வளர்ந்து வந்த காலத்தில் அப்படி தான் நினச்சோம். பரலோகம் போகிறது தான் பெரிய பாக்கியம்னு நினச்சோம். இனிமேல் தான் பாக்கியத்தை காணணுமாக்கும். இங்கே கண்ணை மூடி அங்கே கண்ணை திறந்த உடனே அப்படியே வாழ்க்கை மாறிடும், அப்படியே எல்லாம் மாறிவிடுமாக்கும். அதனால் பரலோகம் இன்ப நாடே, நிறைய பாட்டுகள்லாம் வெறும் பரலோகத்தை பற்றி தான் இருக்கும். இந்த பூலோகத்தை பற்றி ஒன்றும் இருக்காது, ஜெயத்தை பற்றி ஒன்றும் இருக்காது, வெற்றியை பற்றி ஒன்றும் இருக்காது, நம்பிக்கை கொடுக்குற மாதிரி எதுவும் இருக்காது. எல்லாமே இங்கே ஒன்றும் நம்பிக்கை இல்லை, இங்கே ஒன்றும் கிடையாது, பரலோகம் போனால் தான் ஏதாவது உண்டு அப்படிங்கிற விதத்தில் பாடல்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை இன்றைக்கி பகிர்ந்து கொள்ளுகிறேன். பரலோகம் போனால் என்ன விதத்தில் நம்ம வித்தியாசமாக இருக்க போகிறோன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் பரலோகம் போகும்போது எப்படிப்பட்ட மாற்றம் நம்ம எதிர்பார்க்குறோம்? முற்றிலும் எல்லாமே மாறிடும், வாழ்க்கையே எல்லாம் மாறிடும். நான் என்ன மாறும்னு சொல்கிறேன். நம்ம ஆவி, ஆத்மா, சரீரமாக இருக்கிறோம் இல்லையா? நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 பகுதிகள் உண்டு. நான் ஒரு ஆவி. ஆக்சுவலாக கடவுள் ஆவியாக இருக்கிறது போல், தேவன் ஆவியாக இருக்கிறது போல் நானும் ஒரு ஆவி, நீங்களும் ஒரு ஆவி தான். நம்மளாம் ஆவி தான், ஆவி மனிதர்கள். இந்த சரீரமாகிய இந்த கூட்டுக்குள்ளே நம்ம வாசம் பண்ணுகிறோம். நமக்கு மனது அல்லது ஆத்மா என்கிற மனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தான் ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவிங்கிறது நான் உள்ளே இருக்கிறேன், ஆவியாக இருக்கிறேன் நான். ஆத்மாங்கிறது என்னுடைய மனம், இந்த சிந்திக்கக்கூடிய செயலாற்றக்கூடிய திறன். சரீரம் என்கிறது இங்கே வெளியே பார்க்குறது. இந்த 3 பகுதிகள் மனுஷனுக்கு பிரதானமாக இருக்கிறது. இந்த 3 பகுதியில் இப்போ இந்த உலகத்தில் நான் வாழுகிற இந்த காலத்தில்
இப்போ பாவத்தின் நிமித்தமாக என்ன ஆயிடுச்சு, இந்த சரீரம் விழுந்து போன சரீரம், பாவ சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதனால தான் இந்த சரீரம் மரிக்குது. இந்த சரீரம் எல்லா விதமான கஷ்டத்துக்குள்ளாத சில நேரத்தில். ஏனென்றால் இது அப்படிப்பட்ட ஒரு சரீரமாக பாவத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு சரீரமாக இருக்கிறது. மனுஷனுடைய ஃபால்னால், வீழ்ச்சியினால், பாவத்தில் விழுந்த காரணத்தாலும் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சரீரத்துக்கும் தேவன் ஒரு மீட்பை உண்டாக்கி இருக்கிறார். அந்த மீட்பு எப்போ நிறைவேற போகுது? இயேசு வரும்போது அந்த மீட்பு, சரீர மீட்பு நிறைவேறப் போகிறது. இதற்காக நாம் எல்லாம் ஏங்கி தவிக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் 8ஆம் அதிகாரத்தில் ரோமரில் சொல்லுகிறார். எல்லாருமே அதுக்காக வாஞ்சியாக காத்துட்ருக்கோம். எப்போ இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும், எப்பொழுது இந்த அழிவுக்கு ஏதுவான சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும், கனவீனமான சரீரம் கனமான சரீரமாக எப்படி மாறும் என்று சொல்லி எல்லாருக்குமே அந்த வாஞ்சை இருக்குது. அழியாத சரீரம் தண்ணியில் போட்டாலும் சாகாது, நெருப்பில் எரிச்சாலும் சாகாது, அப்பேற்பட்ட அழியாத சரீரம், நித்தியமாய் இருக்கிற ஒரு சரீரம் நமக்கு வேணும். அதை கர்த்தர் தரேன்னு சொல்லியிருக்காரு. இது நிறைவேறும்படியாக நாம் காத்துட்ருக்குறோம். அது இப்போ நிறைவேறல. அது எப்போ நிறைவேற போகுது? இயேசு வரும்போது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மறுரூபமாகி நாம் எல்லாம் மாற்றப்பட்டு இந்த சரீர மாறுதல் ஏற்பட போகுது. அப்போ மோட்சம் போகிறப்ப இந்த கடைசி நாளில் என்ன நடக்க போகுது? ஒரு முக்கியமான காரியம் நடக்க போகுது. சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. இப்போ இருக்கிற சரீரம் இல்லை, இதே சரீரம் தான். ஆனால் நித்தியமாய் இருக்கக்கூடிய ஒரு சரீரம், அழியாமை உள்ள சரீரம் நமக்கு கொடுக்கப்பட போகிறது. அந்த விதத்தில் சரீரத்தில் ஒரு மேஜர் சேஞ்ச். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆத்மாவிலும் ஒரு பெரிய சேஞ்ச் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்மா இப்பொழுது நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே வருது. மனம், ரோமர் 12:2 சொல்கிறார் இல்லையா, நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். அப்போ மனதில் மறுரூபமாக வேண்டியது நம்முடைய பொறுப்பு. மனசில் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து இந்த மனதை, புத்தியை, இந்த எண்ணங்களை புதுப்பிப்பது அவசியம். அது நாளுக்கு நாள், போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் எண்ணங்கள் நிறைய மாறி இருக்கும். நான் ஆரம்பித்த காலத்தை விட இப்போ எவ்வளோ எண்ணங்கள் மாறி இருக்குது. இன்னும் 10 வருஷம் பொறுத்து போனீங்கன்னா இன்னும் அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்படியே தான் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த எண்ணம் மாறுதல்ன்றது ஒரு அற்புதமான ஒரு காரியம். பாருங்கள், ஒரு கூட்டு புழுவிலேருந்து பட்டாம்பூச்சி உருவாகிற மாதிரி அந்த வார்த்தை தான் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர் 12:2 மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா. அது இங்கிலீஷில் எப்படி வருது? Be not conformed to this world, but be transformed by the renewing of your mind. Be transformed by the renewing. The transformed என்ற வார்த்தை மெட்டமார்ஃபோ என்கிற வார்த்தையிலேருந்து வருது. இங்கிலீஷில் மெட்டமார்ஃபசிஸ் என்றோம் இல்லையா. மெட்டமார்ஃபசிஸ்னா என்ன? தான் அந்த கூட்டுப்புழு பட்டாம்பூச்சி ஆகிற கதை. அது இந்த கூட்டுப்புழு பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்குது, ஒன்றும் இல்லாதது போல் இருக்குது. ஆனால் அந்த கூட்டில் இருந்து அதுக்குள்ள ஒரு உருவம் எடுக்குது பாருங்கள். அது மாறுது, தோற்றத்திலும் தன்மையிலும் மாறுகிறது. கப்பாசிட்டி அண்ட் நேச்சர் எல்லாமே மாறுது. அதுக்கு மாறி கடைசியில் அந்த கூட்டுப்புழு பட்டாம்பூச்சி ஆகி ரொம்ப அழகான ஒரு இதாகி பறக்க செய்து அந்த அளவுக்கு ஒரு கூட்டுப்புழு மாறுகிறது. இதுதான் டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் முற்றிலும் மாற்றப்படுகிறதுங்கிறது மனதில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் முற்றிலும் இப்போ மாறி இல்லை, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கிறோம். அந்த கூட்டுப்புழுல வேலை நடக்கிற மாதிரி இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்கிறோம். ஊர்ந்துக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ லேசாக பறக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், மேலே வர ஆரம்பிச்சிருக்கிறோம். மாறுதல் உண்டாகிட்டே இருக்குது. இன்னும் நிறைய உண்டாக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆனால் முழுமையான மாறுதல், 100% மாறுதல் எப்போது காணப்போகிறோம்? வேதவசனம் சொல்லுகிறது, நாம் நித்தியத்தில் தான் அப்படிப்பட்ட ஒரு மாறுதலை நாம் காண்போம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. திருப்போம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். 12 இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். பாருங்கள், இப்போ நம்ம குறைந்த அறிவுள்ளவர்கள். அப்பொழுது எப்படி அறிந்து கொள்ளணுமோ அப்போ அந்த விதத்தில் நாம் அறிந்து கொள்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மோட்சம் போகிறப்ப நமக்கு சரீரத்தில் ஒரு பெரிய மாறுதல், அது மட்டும் இல்லாமல் மனதிலும் ஒரு பெரிய மாறுதல். ஏனென்றால்
இதுவரை நமக்கு புதிராக இருந்த காரியங்கள், விளங்காமல் இருந்த காரியங்கள், புரியாமல் இருந்த காரியங்கள் கூட எல்லாரும் கண் திறக்கப்பட்டு எல்லாரும் பார்த்து புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு எல்லா சத்தியங்களும் எல்லா காரியங்களும் நமக்கு விளங்க ஆரம்பித்து விடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் வருவோம் என்று வேதவசனம் சொல்லுது. ஆனால் நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம், அதை இன்னொரு பகுதி இருக்குது. ஆவி என்கிற ஒரு பகுதி இருக்குது. சரீரத்தில் பெரிய மாற்றம் உண்டாக போகுது பரலோகம் போகும்போது. ஆத்மாவிலும் பெரிய மாற்றம் உண்டாக போகுது. ஆவியில் என்ன மாற்றம் உண்டாகும்? நான் சொல்லுகிறேன், ஆவியில் நாம் இங்கே எப்படி இருக்கிறோமோ அது போலவே தான் பரலோகத்துலேயும் இருக்க போகிறோம். பரலோகத்தில் என்ன பூர்ணமான நிலையில் இருப்போமோ அதை ஏற்கனவே இப்போவே ஆவியில் நாம் அடைந்து விட்டோம் என்று தான் வேதம் போதிக்கிறது. கவனித்து பாருங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இது எப்போ இருக்கிறான்? இப்போ இருக்கிறோம். இருப்பான்னு சொல்லல, பரலோகம் போகும்போது இருப்பான்னு சொல்லல, இப்போவே ஆயிட்டான். ஆகவே இந்த 3 பகுதியில் சரீரம் மாறும், மனம் மாறும். ஆனால் ஆவியோ ஏற்கனவே முற்றிலுமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் உள்ள பரலோகத்தில் நாளைக்கு எப்படி இருப்போமோ அது போலவே இங்கேயே நாம் ஏற்கனவே இருக்கிறோம். இருக்கீங்களா? இங்கே இருக்கிறோம். சரீரத்தில் தான் அப்படி இல்லை, நம்ம மனதில் தான் அப்படி இல்லை. ஆனால் ஆவியில் பரலோகத்தில் நாம் எப்படி இருப்போமோ அது போலவே இருக்கிறோம் இங்கேயும். இதில் பெரிய ஆவியில் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகிறதில்ல, சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஆவி அப்படியே தான் இருக்க போகிறது. நல்லா கவனிங்க. அப்போ நாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். பரலோகம் போயிட்டால் எல்லாம் மாறிடுமா? எல்லாம் ஒன்றும் மாற போகிறது இல்லைங்க. சரீரம் மாறும், மனசு மாறும். சரீரம் அழியா சரீரமாகும். மனது குறைவுள்ள அந்த அறிவு போய் எல்லாம் நிறைவாக இருக்கும் அறிவு. அப்படி நிறைய காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவாக மாறிடும் அது. ஆகவே அதில் வித்தியாசம் இருக்கும். ஆனால் ஆவியிலே ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான்னு சொல்லியிருக்கு இல்லையா? இந்த ஆவி ஒரு பெரிய மாற்றமே கிடையாது. இதில் நான் மாற்றமடைவதில்லை. என்னுடைய சரீரம் மாற்றமடைகிறது, என்னுடைய மனம் மாற்றமடைகிறது. நான் ஏற்கனவே மாறிவிட்டேன். பரலோகத்தில் எப்படி இருக்க போகிறேனோ அப்படி ஏற்கனவே இங்கே இருக்கிறேன். இந்த நான்றது உள்ளே இருக்கிற மனுஷனை சொல்கிறேன், ஆவி மனிதனை சொல்லுகிறேன். திருப்புங்க பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு, பாருங்கள் எப்படி பேசுகிறாருன்னு. அவர் பேசுகிறாரு. அவர் எப்படி பிழைச்சிருக்காராம்? சரீரத்தில் பிழைச்சிருக்கிறாராம். என்னத்தை சொல்கிறாரு? இந்த சரீரத்தில் வாழ்கிறத பற்றி சொல்கிறாரு. தன்னை பற்றி பேசுகிறாரு, இந்த சரீரத்தில் வாழ்கிறத பற்றி பேசுகிறாரு. அப்போ தான் வேற சரீரம் வேறன்னு வேறுபடுத்தி பேசுகிறாரு. சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனால என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். அதாவது சரீரத்தில் இருந்தால் என்னுடைய கிரியைக்கு பலன் உண்டாயிருக்குது. ஆகவே நான் என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படிங்கிறார். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து, அதாவது இந்த சரீரத்தை விட்டு போய் கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. பாருங்கள், எனக்கு நான் பேசும்போதெல்லாம் அவர் யாரை குறிப்பிடுறாரு? உள்ளே இருக்கிற இந்த ஆவி மனுஷனை குறிப்பிடுறாரு. எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாக இருக்கும். இந்த தேகத்தை விட்டு, சரீரத்தை விட்டு கிளம்பி போய் கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு. எல்லாருக்குமே, எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே அது உண்டு. இதை விட்டு ஒழிச்சிட்டு பேசாமல் அங்கே போயிடலாம் அப்படின்னு அப்படிப்பட்ட ஆசை உண்டு. அது அதிக நன்மையாக இருக்கும். யாருக்கு நன்மையாக இருக்கும்? அவருக்கு நன்மையாக இருக்கும். பாருங்கள், பரலோகம் போகிற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா போகிற ஆளுக்கு தான் நன்மை. இங்கே இருக்கிற ஆளுங்க அழுதுகிட்டு இருக்காங்களே, போயிட்டார் என்ன, அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. புள்ள அழுதுகிட்ருக்கோம், மனைவி அழுதுகிட்ருக்கோம், எல்லாம் அழுதுகிட்ருக்கோம், இவர் போயிட்டுருப்பார். ஆனால் அவரை கொஞ்சம் வாயான்னு கிட்ட வரவே மாட்டார். ஏன்னா அவருக்கு அது நல்லா இருக்குது, அவருக்கு அது ரொம்ப நல்லா, அவருக்கு அது நன்மையாக இருக்குது. அவரை வாங்கன்னு சொன்னால் நீங்கள் தலைகளை நின்னாலும் அவர் வரப்போகிறதே கிடையாது. ஏன்னா ஒரு தடவை அதை பார்த்துட்டாருன்னா அப்போ அதை தான் பிடிச்சிக்குவார். இது வெறுத்துரும், அந்த மாதிரி ஆகிடும். அப்போ இவர் சொல்கிறாரு, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு. அதிக நன்மையாக இருக்கும். அதிக நன்மையாக இருக்குன்னா அவருக்கு அதிக நன்மையாக இருக்குன்றாரு. அடுத்த வசனம் பாருங்கள். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இப்போ ஜனங்களுடைய நன்மையை பார்க்குறாரு. நான் போகிறது எனக்கு நல்லா இருக்கும், நான் போயிட்டு நிம்மதியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்.
ஆனால் இருந்தால் உங்களுக்கு அது நன்மையாக இருக்கும். ஏன்னா இந்த சபையெல்லாம் நான் ஸ்தாபிச்சிருக்கிறேன், ஜனங்களை ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்கிறேன், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் இருந்து போதிச்சு அவங்களெல்லாம் கர்த்தருக்குள்ளே நடத்தி இன்னும் நிறைய லீடர்ஸ் எல்லாம் எழுப்பி எல்லா வேலையும் பண்ணலாம். அதனால் சபைக்கு அது நல்லது அப்படிங்கிறாரு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, கவனிங்க, அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது 24 வசனம் உங்களுக்கு அதிக அவசியம். நான் சரீரத்தில் தரித்திருப்பது, அப்போ நான் வேற என் சரீரம் வேறங்கிறார். அப்போ அந்த நானை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் யார்? நான் ஆவி, இது என்னுடைய சரீரம். ஒரு நாள் இந்த ஆவியாகிய நான் இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சு அங்கே போவேன். இப்போ இந்த சரீரத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நன்மை இருக்குது. இங்கே அங்கே போனால் எனக்கு அதிக நன்மையாக இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரயாசங்களும் விட்டு ஓய்ந்துடலாம். அங்கே அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நுழையலாம், வேறொரு சரீரத்தை அணிந்து கொள்ளலாம். மனமே குறைவுள்ள மனம் போய் நிறைவுள்ள மனமாக மாறிவிடும். அது எனக்கு நன்மையாக இருக்கும். ஆனால் இங்கே ஜனங்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்ன? நான் இங்கே இருக்கிறது தான் ஜனங்களுக்கு நன்மையாக இருக்கும் இல்லையா? அப்படி தான் சொல்கிறார். அப்போ இந்த நானுங்கிறது அவருடைய ஆவி மனுஷனை குறித்து பேசுகிறார். அந்த நானை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த நான் சொல்கிறார் இல்லையா, இந்த ஆவி மனுஷனை பற்றி சொல்கிறாரு. நான் மாறுறதில்லை எந்த விதத்துலையும். நான் இப்படி தான் இருக்க போகிறேன். இங்கே எப்படி இருக்கிறேனோ அப்படி தான் பரலோகத்துலேயும் இருக்க போகிறேன். என்னுடைய சரீரம் மாறுது, என்னுடைய ஆத்மா மாறுகிறது. இருக்கீங்களா? என் சரீரம் மாறுது, என்னுடைய ஆத்மா மாறுகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? பரலோகம் போனால் எல்லாமே மாறிடுன்னு நினைக்கிறோம். எல்லாமே மாறல. நான் இப்படியே தான் இருப்பேன். என் சரீரம் மாறுது, என்னுடைய ஆத்மா மாறுது. என்னுடைய சரீரம் அழியாத சரீரம் மாறுது, என்னுடைய ஆத்மா அறிவு நிறைவுள்ளதாக மாறிவிடுது. ஆனால் என்னுடைய ஆவி, நான் பரலோகத்தில் என்ன கண்டிஷனில் இருப்பானோ அப்படியே பூலோகத்திலும் இப்பொழுது இருக்கிறேன். நிறைய கிறிஸ்தவர்கள் இதை எங்கே கண்டுபிடிக்க போகிறாங்கன்னா, பரலோகத்தில் தவறான எதிர்பார்ப்போடு போய் பரலோகம் போனோடனே நானே மாறிடுவேன்னு நினச்சி போவாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ஒன்றும் மாறி இருக்க மாட்டாங்க. அவங்க சரீரம் தான் மாறி இருக்கும், அவர்களுடைய மனம்தான் மாறி இருக்கும். அப்புறம் நம்ம எதுவும் மாறலன்னொடனே அப்புறம் தான் அவங்களுக்கு யோசனை வரும், அடடா பூலோகத்திலே நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் போல இருக்கு. இப்போ யாராவது சொல்லுவாங்க, அந்த ஏஎஃப்டியில் அவர் அதான் பிரசங்கம் பண்ணார், இப்போ அங்கே தானே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க எங்களை, அது உனக்கு நல்லது இல்லைன்னு நாங்கள் கடைசியில் அதுதான் நல்லதாக இருக்குது. நிறைய பேர் இங்கே கண்ணு திறக்கப்பட வழி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு யாரும் அதை சொல்கிறதும் கிடையாது, இவங்களும் அதுக்காக ஜெபம் பண்ணுறது கிடையாது, இவங்களும் இதெல்லாம் தியானம் பண்ணுறது கிடையாது, இதை பற்றி எண்ணி பார்க்குறது கூட கிடையாது. பரலோகம் போன பிறகு அதனால தான் சொல்லிடுது, கர்த்தர் கட்சி வச்சு கண்ணை துடைப்பாராம். கண்ணீரை என்ன கண்ணீர்? பூலோக வாழ்க்கையை நினச்சி கண்ணீர் விட போகிறாங்க நிறைய பேர். ஐயோ நான் என்னமோ நினச்சிட்டேன், பரலோகம் வந்தோடனே எல்லாம் நானே மாறிடுவேன் நினச்சா கடைசியில் நான் அங்கே இருந்த மாதிரியே தான் இங்கே இருக்கிறேன். வெறும் என் சரீரம் மனது தான் மாறி இருக்குது. நான் உள்ள புது சிருஷ்டியாக அங்கேயே இருந்திருக்கிறேன். நான் அங்கேயே இருந்த நான் பரலோகத்தை போல என் வாழ்க்கையை நான் மாற்றி இருக்க முடியும். எத்தனையோ விதங்களில் என் வாழ்க்கையே நான் பரலோக வாழ்க்கையை போல் மாற்றி இருக்க முடியும் என்கிறத அங்கே போய் தான் அவங்க யோசிக்க போகிறாங்க. அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த ஆவிக்குள்ளாக, இந்த ஆவி மனுஷனுக்குள்ளாக நீங்கள் ஒன்றும் மாற போகிறதில்ல. அங்கே தான் என்ன பண்ணியிருக்கார் கடவுள், இப்போவே கிறிஸ்துவை அனுப்பி உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வைத்ததுனால என்ன பண்ணிட்டாரு, பரலோகத்தில் உங்களுக்கு என்னவெல்லாம் வல்லமை இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களோ, எப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு ஓஹோன்னு இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறீங்களோ, அத்தனையும் கொண்டாந்து இப்போவே இங்கே வைத்து விட்டார். ஹலோ இருக்கிறீங்களா? இப்போவே கொண்டாந்து இங்கே வைத்து விட்டார். இது ஏற்கனவே நமக்குள் இருக்கிறது. அவர் கொண்டாந்து இங்கே வச்சுட்டார் நமக்குள்ள. அங்கே போய் நிறைய பேர் யோசிக்க போகிறாங்க, ஐயோ இவ்வளோ பெரிய கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர்னு இருக்குது. ஆனால் நான் உலகத்தில் வாழும்போது அதை நான் அனுபவிச்சு கூட பார்த்ததில்லை. என் பிரச்சனையின் மத்தியில் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர்னு நான் எழுந்து நின்னதே கிடையாது, ஜெயித்ததே கிடையாது, எல்லாத்துலேயும் தோல்வி தான். ஏன்னா அந்த எனக்குள் பெரியவர் இருக்கிறார், எனக்குள்ளே உலகத்தில் இருக்கிற எல்லா சக்தியை காட்டிலும் ஒரு பெரிய சக்தி இருக்குது நான் யோசிக்கவே இல்லை. இவ்வளோ பெரிய கிறிஸ்து எனக்குள்ளே அங்கே வாசம் பண்ணுறாருன்னு யோசிக்கவே இல்லை. அவர் பரலோகத்தில் இருக்கார், நான் பரலோகத்தில் எல்லாம் சரியாயிடுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அங்கே போய் தான் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஏன்னா அங்கே போனோடனே எல்லோரும் கண்ணுமே திறந்துடும். இங்கே கண்ணு திறக்காதவங்களுக்கு கூட அங்கே கண்ணு திறந்துடும், பார்க்காத காரியங்கள்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ பவுல் அதுக்காக தான் ஜெபம் பண்ணுறார், கண்கள் திறக்கப்பட வேண்டும். இங்கே பூலோகத்தில் பரலோகத்தில் திறக்கப்பட்டால் டூ லேட்டு.
காரியம் முடிஞ்ச பிறகு கண்ணை திறந்து என்ன பிரயோஜனம்? இங்கே திறக்கப்படணும். இங்கே தான் வாழ்க்கை போராட்டமாக இருக்குது, இங்கே தான் பிரச்சனையாக இருக்குது, இங்கே தான் பிசாசின் தொல்லைகள் இருக்குது, இங்கே தான் ஏராளமான சவால்களை சந்திக்கிறோம், இங்கே தான் நமக்கு அந்த சக்தி தேவை, வல்லமை தேவை, எல்லாம் தேவை. எல்லாம் நமக்கு இங்கே தான் தேவைப்படுகிறது. பரலோகத்தில் ஒன்றும் தேவை கிடையாது நமக்கு, இங்கே தான் தேவைப்படுகிறது. அதுக்காக தான் பவுல் என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறாரு, நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதுதான் அவருடைய ஜெபம். சரி, அடுத்தது நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு, பெரிய வல்லமை இருக்கின்றன. அது என்ன விதமான வல்லமை? எதுக்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு எந்த விதமான வல்லமையை நாம் காண வேண்டும்? 20ஆம் வசனத்தை பாருங்கள். இல்லை 19ஆம் வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறார். ரொம்ப லாங் சென்டென்ஸ் எழுதும்போது இப்படி லாங்காக எழுதுனா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போயிடுது சென்டென்ஸ், இல்லையா? குழம்பி போயிடும் நம்ம. அப்படியே என்ன சொல்கிறாரு? ஒன்றும் இல்லை, அதுக்கு தான் பிரசங்கியாரெலாம் தேவை. விலைக்கு சொல்கிறேன் பாருங்கள். என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். என்ன சொல்கிறாரு? நம்மிடத்தில் தேவன் ஒரு வல்லமையை காண்பிக்கிறாராம். நமக்குள்ள அந்த வல்லமை கிரியை செய்தான், நமக்குள்ள அந்த வல்லமையை வைத்திருக்கிறார், நமக்கு அதை அவைலபிள் ஆக்குகிறார், நமக்கு அதை கொடுத்திருக்கிறார் ஒரு வல்லமையை. அந்த வல்லமை எப்படி வர்ணிக்கிறாரு? அந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார். அப்போனா அந்த வல்லமையை வாயில் வர்ணிக்க முடியல அவரால். முடியாமல் என்ன பண்ணுறாரு? வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்று வர்ணிக்கிறார். என்ன சொல்ல வர்றாரு? இது ரொம்ப பெரிய வல்லமை, இது மகா மேன்மையான ஒரு வல்லமை, மகத்துவமான வல்லமை. அதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அப்பேற்பட்ட வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்து, அது எந்த வல்லமை? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படி. இந்த வல்லமை எந்த வல்லமைன்னா, கிறிஸ்துவை எழுப்பின போது, மரித்தோரிலிருந்து எழுப்பின போது எந்த வல்லமையை உபயோகப்படுத்தினாரோ அதே வல்லமையை இன்றைக்கு நமக்குள்ளே அவர் கிரியை செய்ய வைத்திருக்கிறார். அதான் சொல்கிறார், வேற ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவை எழுப்பின போது எந்த விதமான வல்லமையை உபயோகப்படுத்தினாரோ அவரிடத்தில் நடப்பித்த அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை, அதன்படியே இன்றைக்கு விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் அந்த வல்லமையை காண்பிக்கிறார். அங்கே எப்படி காமிச்சாரோ அது போலவே இன்றைக்கு நமக்கு அது அவைலபிளாக இருக்கிறது. அந்த வல்லமை இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிறார். சரி, இப்போ ஆண்டவருடைய வல்லமை, தேவனுடைய வல்லமையை பற்றி கொஞ்சம் யோசிங்க. தேவனுடைய வல்லமை பல காரியங்களில் பார்க்கலாம் வேதத்தில். முக்கியமான ஒரு காரியம் சிருஷ்டிப்பு. அதில் பார்க்குறோம். முதல்ல சிருஷ்டிப்பில் தேவன் தம்முடைய வல்லமை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். பைபிள் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். இது ஒரு சயின்டிஃபிக் புக் கிடையாது, அதனால் எல்லா சயின்டிஃபிக் டீட்டெயிலும் இதில் கிடையாது. நிறைய சிலர் எனக்கு அது தெரியல இது தெரியல, பைபிளில் ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாங்க. நிறைய அப்படிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் பைபிளில் கிடையாது. பைபிளில் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை பற்றி சொல்லுகிறது. ஆகவே தான் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது? ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அவ்வளோதான். இதுக்கு விளக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. சிருஷ்டித்தார், அவ்வளோதான். இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேங்குது வேதம். ஏன்னா அவர் கடவுள், அவர் யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் நினச்சதான் சொல்கிறார். நமக்கு என்ன தெரியணுமோ அதுதான் சொல்கிறார் ஒழிய நம்ம கேட்குற கேள்விகள்லாம் உங்கள் சந்தேகத்தெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு அவர் அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லா சந்தேகமும் கிளியர் ஆன பிறகு இன்னும் சந்தேகப்படுவீங்க நீங்கள். அதனால் அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. அவர் எப்படி சொல்கிறாருன்னா, நான் கடவுள், நான் சிருஷ்டித்தேன், ஆனால் சொல்கிறேன் வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தார். அவ்வளோதான். ஆதியில் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அது எப்படின்னு தெரியலையே, இதே ஒன்றும் சொல்லலையே, சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதான். ஸ்கூல் வாத்தியார் அவர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. அவ்வளோதான். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். கடவுள்கிட்டருந்து ஏற்றுக்கிற மாதிரி சரிங்க அப்படின்னு பேசாமல் இருந்தேன். அவ்வளோதான். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்கள். பூமியின் மேல், பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஜலத்தின் மேல், பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்போ அங்கே ஒழுங்கின்மை வெறுமை இருள் இருந்தது.
தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு சொல்லுது ஒரு பிரச்சனை. அங்கே ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் அப்படின்னு இருக்குது உலகம். என்ன பிரச்சனைன்னு கூட ஒன்றும் சொல்லல. ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. சிருஷ்டித்தார்னு சொல்லுது, அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒழுங்கின்மை, வெறுமை, இருள்னு இருக்குது. அதுக்கப்புறம் வர்ற வசனங்கள்லாம் இந்த ஒழுங்கின்மை, வெறுமை, இருளை எப்படி அவர் சரி பண்ணினார். வெளிச்சம் உண்டாக கடவுது, ஆகாயவரி உண்டாக கடவுது, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் உண்டாக கடவுது, சமுத்திரத்தில் மீன்கள் உண்டாக கடவுது, மரம் செடி கொடிகள் புல் பூண்டுகள்லாம் உண்டாக கடவுது, மிருகங்கள் உண்டாக கடவுது. அப்புறம் கடைசியாக மனுஷனை உண்டாக்குவோமாக, நமது சாயல்படி ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ இந்த ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்த உலகத்தில், இருள் நிறைந்த இந்த உலகத்தில் எப்படி நல்ல காரியங்களால், அருமையும் இனிமையுமான காரியங்களால் நிரப்புகிறார் என்கிறத பற்றி தான், அப்படி சொல்லி தான் வேதமே ஆரம்பிக்குது. ஏன்னா நாம் அதைத்தான் பார்க்கணுன்னு விரும்புகிறார். தேவன் தன்னுடைய தன்மையில் அந்த ஒரு குறிப்பிட்ட தன்மையை தான் வெளிப்படுத்த விரும்புகிறார். He wants to reveal that about himself. அவர் என்ன சொல்லுமோ அதான் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கவா, நான் எப்படிப்பட்ட ஆளுனா, ஒழுங்கின்மை, இருள், ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் போன்று இருக்கிற காரியங்களை எடுத்து அதையெல்லாம் சீர்படுத்தி சீரமைக்கிறவன். அது மட்டும் இல்லை, நான் சீரமைக்கிறவன் மட்டும் இல்லை, உன்னையும் என்னை போலவே உண்டாக்கி இருக்கிறேன், எனது சாயல்படி ரூபத்தின்படி உண்டாக்கி இருக்கிறேன். அப்போ நீயும் ஒழுங்கின்மை, வெறுமை, இருளாக இருக்கிற உன்னுடைய உலகத்தை, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய கையின் பிரயாசம், உன்னுடைய தொழிலை, உனக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து நீயும் சீரமைக்க வல்லமை பெற்றிருக்கிறாய். பைபிள் அற்புதமான ஒரு புத்தகம் பாருங்க. ஆரம்பிக்கிறது அப்படி தான் ஆரம்பிக்கும். சப்ஜெக்ட் அதில் கொண்டாந்து விட்டுருது. இதுதான் பைபிள். அதனால என் சப்ஜெக்டே அதுதான் எப்போவுமே. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கனாலும் அதுதான் சப்ஜெக்ட், 10 வருஷம் பொறுத்து ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கனாலும் இதுதான் சப்ஜெக்ட். எப்படி ஒழுங்கின்மை, வெறுமை, இருளாக இருக்கிற வாழ்க்கையை எடுத்து ஒளி மிகுந்ததாக, ஆசீர்வாதம் மிகுந்ததாக, அருமையும் இனிமையமானதாக மாற்றுவது, அந்த வெறுமையான வாழ்க்கையை எப்படி நிரப்புவது என்பதை பற்றி தான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பைபிளே அதை பற்றி தான். ஓப்பனிங்கே அப்படி தான். கடவுளை பற்றி ஓப்பன் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டு அதுதான். கடவுள் என்ன சொல்கிறாரு, எடுத்த உடனே நீ பெரிய சில சொல்கிறாங்க இல்லையா, நான் இவ்வளோ பெரிய பைபிளாங்க, இது என்னைக்கு படித்து நான் என்னைக்கு உருப்படுறதுன்றாங்க. முதல் ஒரு அதிகாரத்தை படிங்களா உருப்பட்டுருவீங்க. முதல் 3 வசனம் போட்டாலே ஒரு ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார். அடுத்த வசனம் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். விஷயம் புரிஞ்சிடணும். இப்போ இதுதான் கடவுள். கடவுள் யார்? என் பிரச்சனையெல்லாம் அனுப்பிச்சவர் அல்ல, எனக்கு தொல்லை கொடுக்குறவர் அல்ல, என்னை இம்சை பண்ணுறவர் அல்ல. நான் வச்சிருக்கிற எல்லா தவறான அபிப்பிராயம் தவறு. 3 வசனத்தை வாசித்தாலே புரிஞ்சுக்கலாம். என் குழப்பமான வாழ்க்கையை எடுத்து அருமையான வாழ்க்கையாய் உண்டாக்குகிறவர், உருவாக்குகிறவர் தேவன். இன்னும் படிச்சுட்டே போனீங்கன்னா அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் சீர் பண்ணலாம், வெளிச்சத்தை அங்கே உண்டாக்கலாம், நல்ல காரியங்களால் உங்களை நிரப்பலாம், உங்களுடைய வாழ்க்கையை நிரப்பலாம் என்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு அதிகாரம் வாசத்தில் புரிஞ்சிடலாம். ஹலோ, எல்லாம் புரிஞ்சிடும். அதுதான் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டு. அப்படி தான் பைபிள் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பைபிள் சப்ஜெக்டு அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுதான் சப்ஜெக்டு. அதனால தான் 52 வாரமும் இதுதான் பிரசங்கம் பண்ணுறது நான். அதுதான் சப்ஜெக்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. எத்தனை வானம் இருக்குது, எத்தனை தூதர்கள், ஏதாவது சப்ஜெக்டு கிடையாதுங்க. இதுதான் சப்ஜெக்டு. கடவுள் என்ன சொல்கிறார், மற்றதெல்லாம் விடு, இதை தெரிஞ்சுக்க. இல்லைங்க, அந்த வால் நட்சத்திரம்ன்றாங்களா, அது எப்படி வந்தது, அது சப்ஜெக்ட் கிடையாது. எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, போயிட்டு வான்றது. இது என்ன அஸ்ட்ரானமி புக்கா இது? அது சப்ஜெக்ட் கிடையாது. இதுதான் சப்ஜெக்ட். வாழ்க்கையை பற்றி பேசலாமா? இதுதான் சப்ஜெக்ட். அக்பர் ஹக்னு ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணவர் பாருங்க, இங்கே பில்லிகிராம் கூட ஒர்க் பண்ணவர். அவர் சொல்கிறாரு, ஒரு தடவை இந்த அவருடைய க்ரூசைடில், பில்லிகிராம் க்ரூசைடில் ஒரு கவுன்சிலராக வைப்பாங்களாம். கடைசியாக வந்து ஒப்பு கொடுக்குறவங்கலாம் வருவாங்க இல்லையா, அதில் வந்து சிலர் கஷ்டமான கேள்வி கேட்குற கொஞ்சம் புத்திசாலிகள்லாம் வருவாங்க, இன்டலெக்சுவல் பீப்புளெலாம். அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு இவரை வைப்பாராம். இவர்கிட்ட தான் கொண்டாடுவாங்களாம் அந்த கஷ்டமான ஆளுகளெல்லாம். ஏன்னா இவர் வந்து பெரிய PhD படித்தவர், ஃபிலாசபியில் நல்லா ஆர்கியூ பண்ணுவார், பைபிளையும் தரவாக படித்தவர் இவர்.
அவர்கிட்ட கொண்டாந்து விட்டா ஒரு ஆள் வந்தாராம், பெரிய ஒரு நேவி ஆஃபீஸரு ஏதோ ஒரு மாதிரியான ஆள் வந்து ரொம்ப இன்டலெக்சுவல் டைப்பான் வந்து இல்லாத கேள்வியெல்லாம் கேட்குறாராம். அது எப்படி, இது எப்படி, சிருஷ்டிப்பு எப்படி, அது எப்படி ஆச்சாக்கும், பைபிள் இப்படி சொல்லியிருக்குது, இங்கே எப்படி சொல்லியிருக்குது, அங்கே அப்படி சொல்லியிருக்குது, இது அதுன்னு சயின்டிஃபிக் கேள்வியெல்லாம் கேட்குறான். ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வந்தோடனே இவருக்கு புரிஞ்சு போச்சு, இவன் சும்மா அப்படியே காலத்தை கடத்துறான்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அவர் சொன்னா, ஏப்பா அவன் பிரச்சனை என்னன்னாரான். அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுச்சானுங்க. ஒன்றும் இல்லைங்க, 2 மாதத்துக்கு முன்னால் மனைவி விட்டுட்டு போயிடுச்சு, நான் ஒரே கவலையில் இருக்கிறேன், பாரத்தில் இருக்கிறேன். அதை சொல்லி தொலைக்கிறது தானே முதல்ல வந்தவுடனே, ஏன் என் நேரத்தை வேஸ்ட் பண்ணேன்னாரான். வந்த உடனே அதை சொல்ல வேண்டியது தானே, கடகடன்னு விஷயத்தை முடிச்சிருக்கலாமே அப்படின்னு அங்கேருந்து ஆரம்பிச்சாரான். ஏன் விட்டு போச்சுன்னா, உன் வாழ்க்கை இருளாக இருக்குது, உன் மனம் இருளாக இருக்குது, உன் இருதயம் இருளாக இருக்குது, நீ பொல்லாதவனாக இருக்கிற உள்ள, அதுதான் அதுக்கு பேர் தான் பாவம். அதை பற்றி தான் இப்போ பிரசங்க கேட்டேன். அதுலேருந்து ஒன்று மீட்க ரட்சிக்க தான் இயேசு வந்தார். இது சரியாக போனால் அதெல்லாம் சரியாக போயிடும்பா, மனைவி திருப்ப வந்துடும், நீ ஒரு நல்ல மனுஷனாக மாறு கடவுளுடைய கிருபையினால அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா ஒரு. அப்போ சொல்கிறாரு, ஜனங்க இல்லாத கேள்வியெல்லாம் சயின்ஸ் கேள்வியெல்லாம் கேட்குறது, அதுக்கு பதில் சொல்லுங்கள். நான் சொல்லவும் மாட்டேன், நான் சயின்டிஸ்ட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. இது வந்து வேறு மாதிரி புஸ்தகம் பாருங்கள். நமக்கு என்ன, நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது முக்கியமான இஷ்யூஸை பற்றி, ரொம்ப ப்ரொஃபவுண்ட் இஷ்யூஸை பற்றி, ரொம்ப மேன்மையான காரியங்களை பற்றி பேசுகிற ஒரு புஸ்தகம் இது. அப்போ நமக்கு என்ன தேவையோ அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. கடவுள் என்ன சொல்கிறாரு, என்னை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஒழுங்கின்மை வெறுமை இருள்ன்னு இருக்கிறத எடுத்து அருமையானதாக ஆக்குகிறவன் நான், நீயும் அப்படி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிற. என்னுடைய வல்லமையை அதுக்கு தான் நான் பயன்படுத்துகிறேன், நான் அதுக்கு தான் பயன்படுத்துகிறேன் ஒழிய உன்னை இம்சப்படுத்துறதுக்காக, உனக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்காக, உனக்கு நோய் அனுப்புறதுக்காக, உன்னை போட்டு அடிக்கிறதுக்காக, நொறுக்கிறதுக்காக என்னுடைய வல்லமையை நான் உபயோகப்படுத்துறது கிடையாது. என்னுடைய வல்லமையை நான் எதுக்கு பயன்படுத்துகிறேன், நல்ல காரியங்களை நடப்பிக்கும்படியாக. நல்லதுன்ற வார்த்தை எத்தனை தடவை வருதுன்னு பாருங்கள். 1ஆம் அதிகாரத்தில் நல்லது என்று கண்டார் திரும்ப வருது. ஏனென்றால் தேவன் நல்லதை மாத்திரமே செய்கிறவர். அதான் ஃபர்ஸ்ட் ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் பவர். தேவனுடைய வல்லமை குறித்த முதல் வெளிப்பாடு அதுதான். அந்த வல்லமையின் அல்டிமேட் எக்ஸ்பிரஷன், அந்த வல்லமை மிகப்பெரிய விதத்தில், எல்லாவற்றை காட்டிலும் மிகப்பெரிய விதத்தில் வெளிப்பட்டது எங்கே என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல்ல. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது, இது வந்து ஒரு பெரிய பிசாசினுடைய ஒரு பிளாட் பாருங்கள். இயேசு உலகத்தில் ரட்சகராக வந்தார். பிசாசு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு, ஜனங்களை மேய்த்து கொண்டு, ஜனங்களை போட்டு படுத்தி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட உலகத்தில் இயேசு வர்றார், ரட்சகராக வர்றாரு. போகிற இடத்துலாம் பிசாசை விரட்டுறாரு, வியாதியை விரட்டுறாரு, சுகத்தை தர்றாரு, அற்புதமான காரியங்களை பிரசங்கம் பண்ணுறாரு. பிசாசுக்கு ஒரே கோபம், என்னைக்கு இவரை போட்டு சாத்தலான்னு இருக்கிறான். கடைசியில் என்ன பண்ணுறான், இவர் மேலே பெரிய குற்றஞ்சாட்டத்தை இது பண்ணி, ஜனங்க ஒரு மாபாக திரண்டு வந்து பாருங்கள், இந்த மாப் மென்டாலிட்டி இருக்குது, பொல்லாத மென்டாலிட்டி பாருங்கள். அவரை சிலுவையில் அறையன்னு கத்துறான். ஒரு தப்பு கூட செய்யலை. இவர் எங்கே திருடினாரா, கொள்ளை அடித்தாரா, கொலை செய்தாரா, ஒன்றும் பண்ணல. அங்கே ஜெயிலில் ஒருத்தன் பெரிய ஒரு இவன் இருக்கிறான் பாருங்கள், கிரிமினல். அவனை விடுதலை செய்ய கோர்றாங்க. பரபாசை விடுதலை செய், இயேசுவை சிலுவையில் அறை. என்ன அநியாயம் பாருங்கள். அவன் எப்பேற்பட்ட கிரிமினல், அவனை விடுதலை செய்யணுமா? மாபு மெஜாரிட்டி சொல்லுது, ஜனம் சொல்கிறாங்க கூடி வந்தது. அவனை விடுதலை செய், இயேசுவை சிலுவையில் அறை நிற்கிறாங்க. நியாயமான மனுஷர்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. நம்ம ஊரில் கூட யாருமே நியாயமான மனுஷர்கள் அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஒரு நல்ல மனுஷனை போட்டு சிலுவையில் அறைய சொல்லிட்டு ஒரு பொல்லாதவனை கொண்டு போய் வெளியே விடுன்னு சொல்லவே மாட்டாங்க. பைத்தியம் பிடிச்சா தான் செய்வாங்க. ஜனங்களை பைத்தியம் பிடிக்க வைக்கிறான் பாருங்க பிசாசுடைய தூண்டுதல் பேரெல்லாம் நடக்குது. பண்ண வச்சு இவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சி ஆணி அடித்து காரி துப்பி அவரை நிர்வாணமாக்கி அவமானப்படுத்தி அவரை பார்த்து நகைச்சு சிரித்து கொன்று அவரை கடைசியில் போச்சிட்டாங்க. இவர் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதாளத்தில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. கல்லறையை மூடி சீல் வச்சு ரோம போர்ச்சவன் உட்காந்துருக்கான். இவர் தப்பவே கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு சூழ்ச்சி, இவ்வளவு தந்திரம், அவனுக்கு இருக்கிற அத்தனை வல்லமை, அத்தனை சாதுரியத்தையும் பயன்படுத்தி பிசாசானவன் அந்த விஷயத்தில் அவனுடைய முழு பவரையும் யூஸ் பண்ணுறான், முழு இன்டெலிஜென்ஸும் யூஸ் பண்ணுறான். பண்ணி தான் இதை நிறைவேற்றுகிறான் பாருங்க. சிலுவை அப்படி தான் நடந்தது. ஆனால் அவனுடைய அவ்வளவு சூழ்ச்சி, அவ்வளவு தந்திரம், அவளுடைய வல்லமை இருந்தாலும்
கடவுள் அதை விட வல்லமை உள்ளவர். அவர் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பிட்டார். கல்லறையில் கிடந்த இயேசுவை பாதாளத்தில் இருந்த ஆவியை உயிர்ப்பித்து கொண்டு வந்து கல்லறைக்குள்ள இருந்த அவருடைய சரீரத்தை உயிர்ப்பித்து எழுப்பி வெளியே கொண்டு வந்து விட்டார். இப்ப பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, அந்த வல்லமை கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் தேவன் நடப்பித்த அந்த வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் அவர் இன்றைக்கு நடப்பிக்கிறாராம். அப்ப அந்த வல்லமை, அவ்வளவு பிசாசுடைய சூழ்ச்சி, தந்திரம், வல்லமை எல்லாத்தையும் மீறி இயேசு எப்படி தேவன் உயிரோடு எழுப்ப பண்ணினாரோ அதுபோலவே நான் சொல்லுகிறேன், அதே வல்லமை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யுமானால், அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குமானால், இந்த மீட்பின் மூலமாக ரட்சிப்பின் மூலமாக அந்த கிறிஸ்து நமக்குள் இருப்பார் என்றால், அந்த வல்லமை நம்மிடத்தில் நடப்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய பிசாசா இருந்தாலும் சரி, அவனுடைய எவ்வளவு பெரிய சூழ்ச்சியா இருந்தாலும், தந்திரமா இருந்தாலும், அவனுடைய எவ்வளவு பெரிய செயல்களா இருந்தாலும், வல்லமையா இருந்தாலும், அது முறியடிக்கப்படும். அதை முறியடிக்க வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்குதுன்றாரு. இருக்கீங்களா? அந்த பிசாசுடைய அவ்வளவு சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய வல்லமை எங்க இருக்குது? உங்களுக்குள்ள இருக்கிறது. நிறைய பேர் அப்படியே பார்க்குறீங்க. சிலர் சொல்லுவீங்க, சிலர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள், அது சரியா, பிரசங்கத்துக்கு நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே, அதைத்தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், கண்ணு திறக்கப்படணும்னு. ஹலோ, தெரியலையேங்கிறது எனக்கு தெரியுது. ஏன் தெரியல? ஏன் தெரியலன்னா, இதை நமக்கு சொல்ல ஆள் இல்லை. இப்பேற்பட்ட ஒரு பெரிய வல்லமை, கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமை, அப்பொழுது அவர் நடப்பித்த அந்த வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் இன்றைக்கு அவர் நடப்பித்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையை வச்சு இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குதுன்றதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால தெரியல. நாமளும் அதை மெடிடேட் பண்ணுறது கிடையாது, அதை தியானிக்கிறது கிடையாது. நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்க வேணும் என்று ஒரு ஜபத்தை பண்ணுறது கிடையாது. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுறதும் இல்லை. ஏனென்றால் திறக்கப்பட்டால் தான் அது புரியுன்றதே நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இன்னும். அதனால தான் அது விளங்கவில்லை. நிறைய பேருக்காக தான் பிரச்சனை. பாருங்கள், இது சொல்கிறதுக்கு ஆள் இல்லை முதல்ல, அதுதான் பிரச்சனை. நிறைய இடத்துல சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் கூட்டத்துக்கு வா, சனிக்கிழமை தோறும் அடியேன் நடத்துகிறேன், அந்த கூட்டத்துக்கு வந்துடு. அது எங்கே இருக்குது? 500 மைலில் இருக்குது. அங்கே வந்துடு. இல்லை, என்ன வந்து பார், எப்போ வரணுங்க, டோக்கன் வாங்கிக்க. லைன் போனால் பெரிய லைனாக நிற்கும். அங்கே வா, நான் அந்த கட்டை முறிச்சிடுறேன், நான் அந்த பேயை ஓட்டிடுறேன், நான் அதை சரி பண்ணிடுறேன், நான் அதை சொல்கிறேன். நான் அது பண்ணுறதில்ல. ஏன்னா இயேசு பண்ணதை விடவா நான் பண்ண போகிறேன்? ஹலோ, இருக்கிறீங்களா? அவர் பண்ணதை விடவா நான் பண்ண போகிறேன்? அவர் பண்ணி முடிச்சிட்டாரு. அவர் பண்ணி முடித்ததுனால நான் நீ வா நான் பண்ணுறேன், எங்கள் கோயிலுக்கு வா நான் பண்ணுறேன், அதெல்லாம் சொல்கிறது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அவர் பண்ணி முடிச்சிட்டாருன்றதை அறிவித்து கொண்டிருக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதில்லை, எங்கள் வீட்டில் வந்து லைனில் நிற்க வேண்டியதில்லை நான் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து உங்கள் தலையை நீட்ட வேண்டியதில்லை, எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. அவர் பண்ணி முடித்து விட்டார்னு நான் சொல்கிறேன். இதை தியானியுங்கள், மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய மனக்கண்களை திறப்பார். என்ன கொடுத்திருக்கிறது என்பதை, கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை காண்பீர்கள். அப்பொழுது வாழ்க்கையில் பதில்களை காண்பீர்கள். சொன்னால் ஒருத்தர் சொல்கிறாரு, இப்படிலாம் சொன்னீங்கன்னா வர்றவனும் வரமாட்டானையா. பிரசங்கர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவோம் பாருங்கள், சில நேரத்தில் போய் பாஸ்டர் செமினார்னு வச்சு ஒருத்தர் சொல்கிறார், இப்படிலாம் சொன்னால் எப்படிங்க, இப்போவே ஆளுங்க வரமாட்டேங்கிறாங்க. இதையும் சொன்னால் அப்புறம் வர்றவங்களும் போயிட்டு வந்து வீட்டில் இருந்துருவாங்க அவங்க பாட்டுக்கு. என்கிட்ட எல்லாம் இருக்குது, ஒன்றுக்கு என்ன செய்யுது, விளங்க மாட்டேங்குது பாருங்கள். நான் சொல்கிறது, எவ்வளோ பேர் ஏன் இவ்வளோ வந்துருக்கீங்க, இவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, வந்து உட்கார கூட எல்லாமே நின்றுட்டு இருக்கிறாங்க. வெளியெல்லாம் உட்காந்துருக்கீங்க, மெத்த மேலாம் உட்காந்துருக்கீங்க, சைடெல்லாம் உட்காந்துருக்கீங்க, எல்லாம் உட்காந்து. ஏன் வந்தீங்க? நான் தான் சொல்கிறேன்னே, நான் ஒன்றும் தரலன்னு, நான் ஒன்றும் செய்யலைன்னு சொல்கிறேன்னு. நீங்கள் ஏன் வந்தீங்க? ஏன் வந்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சிருக்கிறார் என்பதை எடுத்து சொல்கிறேன்.
கதவை திறந்து விடுறேன் பார்க்கறதுக்கு, அறிந்து கொள்ளும்படியாக இந்த காரியங்களை போதிக்கிறேன். அதுக்காக தான் வரணும் ஒழிய இவரை தான் செய்வாரான். சிலர் வரும்போதே எப்படி வர்றதுன்னா, ஓ பிரசங்கம் நடக்குதா, சரி நான் போய் டீ குடிச்சிட்டு அப்படி சுற்றிட்டு வர்றேன். இந்த கூட்டங்கள்லாம் பாருங்கள், இந்த கிறிஸ்தவ கூட்டம் நடத்துகிறதெல்லாம் நல்லா கடலை விற்கும், வடை விற்கும், எல்லாம் நல்லா வியாபாரமாகும். ஏன்னா இந்த கிறிஸ்தவங்கள்லாம் ரொம்ப அற்புதமானவர்கள். பிரசங்கம் வந்து ஏதோ பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி தான் ஆகணும், பாவம் கத்திட்டு கிடக்கிறாருட்டு அவரை விட்டுருவாங்க பேசாமல். அவர் பாட்டு பிரசங்கம் பண்ணிருப்பார், இவங்க பாட்டுக்கு வடை தின்னுட்டு இப்படியே டீ குடிச்சிட்டு 4 சுற்றிட்டு பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் முடிவில் வந்து சில கோயில்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆம்பளைங்கள்லாம் வந்து அப்படியே ஒரு சுற்றிட்டு வந்து அப்புறம் தலையை உள்ளே நீட்டுறது. அவர் ஆசீர்வாதம் கொடுப்பார், அவங்க வாங்கிக்கிறாங்க. அவங்க என்ன பவ்யமாக வாங்குவாங்கன்றீங்க, அவர் ஆசீர்வாதம் கொடுக்குறது ரெடியானோன்னு இவங்க தலையை இப்படி விட்டு, இவ்வளோ நேரம் எங்கேயா போனேன்னா ஊரை சுற்றிட்டு வந்தேன்ப்பா. நான் அந்த காலத்தில் யோசிப்பேன், இவங்களுக்கெல்லாம் மேலே ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் மட்டை மாதிரி ஒன்று வச்சுருக்கணும், அங்கே வந்து தலையை எப்படி நீட்டணும்னு டோக்குன்னு விடணும். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, வந்து உட்காருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பிரசங்கம் தானே பண்ணுறாரு, முடிஞ்ச பிறகு தான் இருக்குது அவங்களுடைய. என்ன முடிஞ்ச உடனே அடிச்சு பிடிச்சி முன்னால் போய் அவரை பார்த்து எப்படியாவது அவர் கை வைப்பார்ல, மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவார். இப்படி எம்டி ஹேண்ட் எடுத்து எம்டி ஹெட் மேலே வச்சு ஒன்றும் ஆக போகிறதே கிடையாது. கையும் எம்டியாக இருக்குது, இந்த வைக்கிற தலையும் எம்டியாக இருக்குது, இருக்கிற முடியும் எம்டி ஆகிடுது. மூளை எம்டி ஆகிடக்கூடாது, முடி போனால் பரவாயில்ல, மூளை போயிடக்கூடாது. கடவுள் நமக்கு அறிவை கொடுத்துருக்கிறார், கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் கடவுள் என்ன சொல்கிறாரு, எல்லாம் செஞ்சு வச்சாச்சு, காண முடியல, மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஜனங்க பாருங்க, ஜனங்களை பிசாசை கன்வின்ஸ் பண்ணிட்டான். என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டான்னா, கிறிஸ்தவர்களை ஒரு விதத்தில் கன்வின்ஸ் பண்ணி வச்சுட்டான். எப்படின்னா, இந்த வல்லமை உங்ககிட்ட இல்லைப்பா, அது அங்கே இருக்குது, அந்த பிரசங்கியார்கிட்ட இருக்குது, இல்லை அந்த ஊரில் இருக்கார் அவர்கிட்ட இருக்குது, இல்லை அந்த ஃபாரினில் இருக்கார் அவர்கிட்ட இருக்குது, அங்கே எழுதி போடு, அங்கே போய் கேளு, அங்கே ஃபோன் பண்ணு, அங்கே அவர் அங்கேருந்து என்ன மாதிரி பண்ணி உனக்கு இங்கே அது உதவி செய்கிற மாதிரி ஏதாவது பண்ணுவார். உங்ககிட்ட ஒன்றும் கிடையாதுன்றத திட்டவட்டமாக சொல்லி வச்சிட்டான் விசுவாசிகள்கிட்ட. அப்புறம் இன்னொரு சிலர்கிட்ட என்ன சொல்கிறான், நீ நல்லா உபவாசம் இரு, நல்லா ஜெபம் பண்ணு, நல்லா கண்ணீர் விடு, நல்லா கதறி அழு, நல்லா கெஞ்சி, இன்னும் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணு. கர்த்தருக்கு ப்ரெஷர் கொடுத்தா அவர் ஏதாவது செய்வார். அவரை ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவர் என்னமோ ஒழுங்கான நிர்வாகி இல்லாதது போலையும் இவங்க ப்ரெஷர் கொடுத்தா தான் செய்வார். நம்மளையும் ஒரு ஃபைல் அனுப்பிச்சு 6 மாதம் அவன் வர்றதுக்குன்ற மாதிரி. சிலர் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ஜெபம் கேட்கப்படுறதுக்கு சில நேரத்தில் 6 மாதம் ஆகலாம். மனம் புதிதாகிறதுக்கு வேணால் 6 மாதம் ஆகலாம் மொழி, ஒரு ஜெபம் கேட்கப்படுறதுக்கு 6 மாதம் ஆகிறது இல்லைங்க. ஹலோ, இருக்கீங்களா? இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணணும், நம்ம உபவாசம் இருக்கணும், நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும், நான் என்ன பண்ணுறேன் எப்படியாவது. இதெல்லாம் பாருங்கள், ஜெபம் தப்பு இல்லை, உபவாசமும் தப்பு இல்லை. என்ன விதத்தில் அவங்க பண்ணுறாங்கன்னா, நான் பண்ணி அவரை அசைக்கணும், நான் பண்ணி அவரை மாற்றணும், நான் பண்ணி அவர் எதுக்கோ தரமாட்டேங்கிறாரு, நான் போய் கெஞ்சணும் அவர்கிட்ட, அவர் எதுக்கோ வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, நான் போய் அவரை கொடுக்க வைக்கிற அளவுக்கு நான் அவர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு இருக்காங்க. டோட்டலி ராங். நான் சொல்கிறேன், அவர் கொடுத்துட்டாருன்றேன். எதுக்கு அப்புறம் உபவாசம் இருக்கணும்? எதுக்கு உபவாசம் இருக்கணும்னா, சில நேரத்தில் கொஞ்ச நேரம் உபவாசம் இருந்து படித்தா தான் ஏறுது மண்டையில். என்ன பண்ணுறது, அதுக்குன்னு தியானம் பண்ணி கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணி இதுக்குன்னு நேரத்தை செலவழித்தா தான் சில காரியம் விளங்க ஆரம்பிக்குது. அதுக்கு வேணால் உபவாசம் இருங்க, வேணா கத்திரத்தில் நேரத்தை செலவழிக்கிறதுக்கு. எதுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன்? எனக்கு ஏன் ஜெபம் பண்ணுறேன்னா, பேங்க்கில் போய் என் பணத்தை நான் எடுக்கிற மாதிரி ஜெபம். ஹலோ, பேங்க்கில் போயிட்டு
பிச்சை கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. ஹலோ, உங்கள் காசுங்க அங்கே இருக்கிறது, இருக்கீங்களா? காசு இருக்கிறது யார் காசு? உங்கள் காசு. அப்போ பேங்க்கில் போய் எப்படி கேட்குறோம்? நம்ம ரைட் ராயில் கேட்குறோம். நம்ம காசு போட்டு வச்சுருக்கோம், நம்ம காசுலேருந்து நம்ம எடுக்கிறோம், செக் எழுதி கொடுத்துட்டு காசுக்காக எதிர்பார்க்குறோம். ஏன்னா அது வரும்னு தெரியும். அப்படி தான் ஜெபம். ஜெபம்ங்கிறது எனக்காக அவர் சம்பாதித்து வைத்து கொடுத்து வைத்திருக்கிறவர்கள் நான் கேட்டு வாங்கி கொள்ளுகிறேன். அப்படி தான் ஜெபம் ஒழிய நான் போய் இன்னைக்கு கெஞ்சி கேட்டு அப்புறம் அவர் வந்து எனக்கு ஏதோ தர்றது செய்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் செய்து முடித்து விட்டார். அதனால தான் பாருங்கள், இதை நம்முடைய மனக்கண்கள் காணாததுனால தான் வாழ்க்கையில் இப்போ ஏற்பட்ட ஒரு வல்லமை கிரியை செய்கிறதையும் நம்ம பார்க்க முடியல. ஏன்னா இங்கே கண்டாதான் வெளியில் நடக்கும், உள்ளே கண்டாதான் வெளியே உண்டாகும். இதான் மார்க் 11:24. நீங்கள் எவைகளை விரும்பி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கிறோம் அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்களா? என்ன அது பேங்க்கில் இருக்குதுன்னு விசுவாசிங்க, அது உங்களுதுன்னு விசுவாசிங்க. அப்போ தான் அது உங்களுக்கு கையில் வந்து கிடைக்கும். நீங்கள் பேங்க்குக்கு போங்க, நீங்கள் செக் எழுதி நீட்டுங்க. காசு இருக்குதான்னு கேட்டா காசு இருக்குதா என்னன்னு தெரியலங்க அப்படின்னா முதல்ல போய் அதை முதல்ல பார்த்துட்டு வாங்குவான். காசு இருந்தால் செக் எழுதி இல்லைன்னா வராதுன்றாங்க இல்லையா? செக்கை கொடுக்கும்போது எதுக்காக கொடுக்குறீங்க? காசு இருக்குன்னு தெரியும், அதனால தான் கொடுக்குறீங்க இல்லையா? அப்போ பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்க, அது உங்களுதுன்னு விசுவாசிங்க, அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். அதான் அதனுடைய அர்த்தமே. அப்போ பாருங்கள், இந்த வல்லமை நம்முடையதாக இருக்கிறது, இது நமக்குள்ளே இருக்கிறது. இது எல்லா வல்லமைகளை காட்டிலும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இது உங்களுடைய வியாதியை காட்டிலும் பெரிய வல்லமை, உங்களுடைய தரித்திரத்தை காட்டிலும் பெரிய வல்லமை, உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற விரோதிகளை காட்டிலும் பெரிய வல்லமை, எல்லாத்தை காட்டிலும் பெரிய விரோதி சத்ருவை சாத்தானை காட்டிலும் பெரிய வல்லமை இது. ஆகவே தேவனுடைய சித்தம் நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் மட்டும் அதை புரிந்து கொண்டீங்கன்னா, அறிந்து கொண்டீங்கன்னா, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதை தடுத்து நிறுத்துறதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் ஜனங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். சில சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி பெரிய பிரச்சனைங்க, என்னால் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜனங்க சொல்லுவாங்க, என்னால் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. அப்போ என்ன செய்கிறது? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கடவுள் தான் ஏதாவது செய்யணும். இதனால தான் பாருங்கள், நான் வந்து சும்மா வந்து எல்லோரும் வந்து எல்லா பிரச்சனைக்காகவும் எங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கிறத நான் என்கரேஜ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இப்படி தான் வர்றாங்க, என் பிரச்சனைங்க என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, கடவுள் தான் ஏதாவது செய்யணும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் உட்காந்து கேளுங்க. ஹலோ, தலையை நீட்டி ஜெபம் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் நேரம் உட்காந்து கேளுங்க. அவங்களுக்கு என்ன சிலருக்கு ஜெபம் இது முடிஞ்ச பிறகு ஜெபம் பண்ணுவார், அதனால் இதை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பராக் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், முடிஞ்ச பிறகு ஜெபம் பண்ணுவார். நான் என்ன சொல்கிறேன், முடிஞ்ச உடனே பராக் பாருங்க, இப்போ கேளுங்க, கவனமாய் கேளுங்க. ஏன்னா முடிஞ்ச உடனே நான் போயிடுவேன், இருக்கிற வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவேன். நான் பிரசங்கம் எதை பற்றி பண்ணுறேன்? உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறாருங்கிறத பற்றி பிரசங்கம். ரொம்ப முக்கியமான காரியத்தை உங்களுக்காக என்ன டெபாசிட் பண்ணியிருக்குது அக்கௌண்ட்லன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப கரெக்டாக கவனமாக அதை கேளுங்க, அப்போ தான் வித்ட்ரா பண்ண முடியும். அப்படி தான் போய் எடுக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு உண்டாகும். சும்மா ஜெபம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. பாருங்கள், முதல்ல என்னென்னு புரிஞ்சு கொள்ளணும், என்ன நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னால் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? பெரிய பிரச்சனை என்கிட்ட இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் வல்லமை, சின்ன வல்லமை. நான் சொல்கிறேன், உங்கள் வல்லமை ரொம்ப உங்கள் பிரச்சனை ஒரு சிறிய பிரச்சனை, உங்கள்கிட்ட இருக்கிறது இந்த பிரச்சனையை போல் 1000 பிரச்சனையை சமாளிக்க போதுமான அதுக்கும் மேலான பெரிய வல்லமை. அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது. இருக்கீங்களா? வேதவசனம் அதை தான் போதிக்கிறது. பாருங்கள், இப்பேற்பட்ட வல்லமை தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று
வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன பண்ணாராம்? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, அடுத்த வசனம் பாருங்கள், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தடினா. அப்போ இயேசுவை எழுப்புனது மட்டும் இல்லை, அந்த வல்லமை அவரை தூக்கி எங்கே உட்கார வச்சிருச்சான்? எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமை கர்த்தத்துவம் எல்லா வல்லமைகளுக்கு மேலாக அவரை உட்கார வைத்து விட்டது இந்த வல்லமை. அவரை உட்கார வச்சது மட்டும் இல்லை, அடுத்த வசனம் கவனிங்க, 2 அதிகாரம் 1 வசனம், அக்கிரமங்கள்னாலும் பாவங்கள்னாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இப்போ அப்படியே ரிலேட் பண்ணுறாரு பாருங்க. அவரை உயிர்ப்பித்தது வல்லமை, இப்போ யாரை உயிர்ப்பிக்கிறது? நம்முடைய ரட்சிப்பை பற்றி சொல்கிறார். உங்களையும் உயிர்ப்பித்திருக்கிறது. அந்த வல்லமை தான் உங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. அந்த வல்லமை தான் அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்து கிடந்த உங்களை உயிர்ப்பித்திருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை பாவத்திலிருந்து உங்களை விடுவித்திருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளை ஆக்கி இருக்கிறது. அப்படியே சொல்லிட்டு வந்து 7ஆம் வசனத்தை சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும். அப்போ அவரை மட்டும் எழுப்பி உட்கார செய்த வல்லமை இல்லை, நம்மையும் எழுப்பி உட்கார செய்கிற வல்லமை இது. இருக்கீங்களா? அப்போ கிருபையினாலே வாழ்வதுனா என்ன? கிருபையினாலே வாழ்வதுனா என்ன? ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங், முற்றிலும் வித்தியாசமான கோணத்தில் எண்ணுவது அவசியம். எப்படி எண்ணணும்? கடவுள் ஏதாவது செய்வார் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு கடவுள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறார் என்கிற எண்ணத்தை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா பெற்றுக்கொள்வது சுலபம். we can receive from God then trying to get from God. இந்த ரிசீவுக்கும் கெட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ரிசீவ்னா பெற்றுக்கொள்வது, கெட்டுனா அடைய முயற்சிக்கிறது. இல்லாதது அடைய முயற்சிக்கிறது ரொம்ப பெரும் முயற்சி. அது கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. இருக்கிறது தக்க வச்சுக்கிறது ஒரு பெரிய சிறிய முயற்சி. ஹலோ, இருக்கிறத காப்பாற்றிக்கிறது ஒரு சிறிய முயற்சி. அதை சொந்தமாக்கி கொள்வது ஒரு சாதாரண வேலை. இல்லாதது இனிமே போய் தேடி அதை கேட்டு அதை அடையிறதுங்கிறது பெரிய முயற்சி. நான் சொல்லுகிறேன், இல்லாதது அடையிற முயற்சியில் நம்ம இல்லை, இருக்கிறதை பெற்றுக்கொள்ளுகிற முயற்சி. அதனால தான் அதைத்தான் கிரேஸ்ன்னு சொல்லுகிறோம். அதான் லிவிங் பை கிரேஸ். இருக்குது, எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த வெளிப்படுத்தல் நமக்கு அவசியமாக இருக்குது. பாருங்கள், இந்த வெளிப்படுத்தலை குறித்து ஒரு காரியத்தை, அது எவ்வளோ முக்கியம் பாருங்கள், ரொம்ப அவசியம். அது இந்த வெளிப்பாடு, அதாவது மனக்கண்கள் திறக்கப்படணும். அந்த எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரனுடைய கண் திறக்கப்பட்ட மாதிரி நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். திடீர்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க, அட நான் அப்படிப்பட்டவனா, பரலோகம் போய் பார்க்குறதுக்கு பதிலாக இங்கேயே பார்த்துறது பெட்டரு இல்லைங்களா? பரலோகம் போய் பார்க்குறதுக்கு பதிலாக இங்கேயே பார்க்குறது அவசியம். ஏன்னா இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கும், உங்களுக்கு அது வெற்றியை கொண்டு வந்து தரும். பாருங்கள், இந்த வெளிப்பாடு எப்படி உண்டாகுதுன்னு பாருங்கள். கடவுளுடைய காரியங்கள் பெரிய கடல் போன்றது, அவ்வளோ ஏராளமாக செஞ்சு வச்சுருக்கா. ஒரு நித்தியமே பத்தாது இதை புரிந்து கொள்வது. அப்படிப்பட்ட காரியங்கள் கடவுளுடைய உதவி இல்லாமல் அதை புரிஞ்சு கொள்வது கஷ்டம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இறையியல் என்ன சொல்கிறாங்க கடவுளை பற்றி சொல்லும்போது, த இன்காம்ப்ரிஹென்சிபிலிட்டி ஆஃப் காட். கடவுள் நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டவர். அவர் வெறும் இந்த புத்தியை வச்சு நம்ம விளங்கி கொள்ளவே முடியாது. இந்த விஷயத்தில் கடவுளுடைய உதவியே நமக்கு தேவை. அவர் தன்னை வெளிப்படுத்தணும், அதுவும் இல்லாமல் அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம அவர் பக்குவப்படுத்தணும். நமக்கு அவர் என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டின் ஆவியை தர வேணும். அப்படி தான் வேதம் போதிக்குது. அதை புரிஞ்சு கொள்வது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பெரிய விஷயம், மேட்டர். அது புரிஞ்சு கொள்வது ரொம்ப கஷ்டம். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல தங்க சுரங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தங்க சுரங்கம் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே நிறைய பேர் உட்காந்துட்டுருக்காங்க, சாப்பிட கூட காசு இல்லாமல் உட்காந்துட்டுருக்குறாங்க, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அடியில் என்ன இருக்குது? தங்க சுரங்கம் இருக்குது. அப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க, பெரிய தங்க சுரங்கமே இருக்குதுப்பா, உங்களுக்காக தான் வச்சுருக்கிறாரு. உங்கள் வீட்டில் தானே இருக்குது தங்க சுரங்கம், உங்கள் நிலத்தில் தானே இருக்குது, எடுக்க வேண்டியது தானே அப்படின்னா, இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் போயிட்டு ஒரு சின்ன டீஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து இப்படியே மொல்லமாக அள்ளி போட்டால் என்ன ஆகுன்றீங்க? அவன் 10 வயசில் ஆரம்பித்தா ஒருவேளை 90 வயசில் கொஞ்சோண்டு எடுக்கலாம் தங்கம். அவ்வளோ நாள் நோண்டான்னா
ஏன்னா இது கடல் போன்றது. இது இப்படி டீஸ்பூனில் எடுத்து வரப்போகிறது கிடையாது. ரொம்ப நாள் ஆகிடும், வாழ்க்கையே போயிடும். இதுக்கு தான் புல்டோசர் வச்சுருக்கிறாங்க. புல்டோசரை கொண்டாந்தா கட 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 கடன்னு வேலையாகும் பாருங்கள். அவன் அள்ளி 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 கொட்டுவான் மண்ணை, தூக்கி தூக்கி கொட்டுவான். டக்குன்னு பார்க்கலாம் தங்கத்தை, டக்குன்னு எடுக்கலாம், டக்குன்னு கேஷ் பண்ணலாம். ஐயோ அது ரொம்ப செலவாகும். என்ன அட இவ்வளோ தங்க சுரங்கமே இருக்குது, இதை விற்று அதுக்கு பே பண்ண வேண்டியதானே. இருக்கீங்களா? இந்த வெளிப்பாடுங்கிறது ஒரு பெரிய புல்டோசர் மாதிரி. சொல்லுவாங்க அது ரொம்ப நேரம் செலவாகுங்க, அது பைபிளில் படிக்கணுங்க, நான் ஜபம் பண்ணுங்க, நான் இந்த ஜபம்லாம் பண்ணிடணும், பவுலுடைய ஜபம்லாம் பண்ணிட்டு கிடக்கணும், எனக்கு இருக்கிறதுக்கே நேரம் இல்லை, சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லை. நான் சொல்கிறேன் அப்புறம் சாப்பிட்றதுக்குமே ஒன்றும் இருக்காது. இதுக்கு நேரத்தை செலவழிக்கணும் பாருங்கள். அதான் உண்மையாக சொல்கிறேன் நான். இதுக்கு நேரத்தை செலவழிக்கணும். ஏனென்றால் இதில் தான் உங்களுடைய வாழ்வு இருக்கிறது, இதில் தான் உங்களுடைய வெற்றி இருக்குது, இதில் தான் உங்களுடைய செழிப்பு இருக்கிறது. பாருங்கள், நிறைய பேருக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, இதுக்கு நேரம் இல்லைம்பாங்க. இதுக்கு நேரம் இருக்கணும். எப்படிப்பட்ட ஜபத்தை செய்யணும்? என்னை மன கண்களை பிரகாசிப்பிக்க பண்ணுங்க ஆண்டவரே. நீர் எனக்கு என்ன தந்தருளி இருக்கிறீர் என்பதை காண்பதற்கு என்னை மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அந்த ஜபம் நம்முடைய ஜபமாக மாற வேண்டும். அப்போ கர்த்தர் வந்து அவருடைய ஆவியின் மூலமாக நமக்கு இந்த வெளிப்பாட்டின் காரியத்தை கொடுக்கும்போது, வெளிப்பாட்டை கொடுக்கும்போது, அது பெரிய புல்டோசர் மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்துக்கு இடையே இருக்கிற எல்லாத்தையும் மண்ணெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அகற்றி போட்டு நாம் அப்படியே பார்க்க வைக்கிறாரு. டக்குன்னு ஆடே அப்பா இதுவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, எனக்கு குறைவே இல்லை என்று சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஏனென்றால் நம்முடைய மனக்கண்கள் அதை கண்டு விட்டது. இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு மனக்கண்ணு திறக்குது? எத்தனை பேர் விரும்புகிறீங்க திறக்க வேணும்னு? எல்லோரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ளே எவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது, அதான் பேசணும். அது எப்படிப்பட்ட வல்லமை? நான் சொல்லுகிறேன், உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் போதுமானதுக்கும் மிகவும் அதிகமாய் இது எல்லா தேவையின் மத்தியிலும் அதுதான் நினைவுக்கு வரணும். எனக்கு வேண்டியதுக்கு மிகவும் அதிகமாய் வல்லமை இருக்கிறது. எல்லா சவால்களையும் சமாளிக்க, வெற்றியை காண வேண்டியதுக்கு மேலான வல்லமை எனக்கு இருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரங்கத்தா. பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வெளிப்பாட்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனக்கண்களை நீர் திறக்கிறபடி உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் சத்திய ஆவியானவராய் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களா இன்றைக்கு ஜனங்கள் வீடுகளுக்கு செல்லட்டுங்கத்தா. இது அவருடைய தியானமாக இருக்கட்டும். இதை அவர்கள் எண்ணி பார்க்கட்டும். தங்களுடைய பிரச்சனையின் மத்தியிலே, தாங்கள் சந்திக்கும் வாழ்க்கையின் சவால்கள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே அவளுடைய கண்களிலே இது காணப்படட்டும் கர்த்தா. அவளுடைய கஷ்டங்கள் அல்ல, கஷ்டங்களை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய இந்த மாபெரும் வல்லமை உள்ளே இருக்கிறது என்பதை அவள் காணட்டும். இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட கண்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும். தேவ ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெருகட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவர் பெற்று அனுபவிக்கக்கூடியவர்களாய் மாறட்டும். உமக்கு எல்லா கனமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.